வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியில் தமிழக அரசு பள்ளிகளில் வானவில் மன்றம் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதன் நோக்கம் பற்றியும், நடப்பு கல்வியாண்டில் வானவில் மன்ற போட்டிகள் எப்பொழுது எந்த தலைப்பில் எவ்வாறு நடத்தப்பட இருக்கிறது என்பதை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் தமிழகத்தில் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருச்சியில் வானவில் மன்றம் நடமாடும் அறிவியல் ஆய்வகம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, கணிதம் அறிவியல் பாடங்களை தானாகவே பரிசோதனை செய்து கற்றலை மேம்படுத்துவதற்காக என்ற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் 13,236 அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வானவில் மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் ஸ்பெஷல் அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது, மாணாக்கர்கள் சிந்தனையில் புதிய ஆய்வு மாதிரிகளை உருவாக்க ஆர்வமூட்டுதல் மற்றும் அவர்களால் உருவாக்கப்படும் மாதிரிகளுக்கு உரிய பேட்டன் ரைட் காப்புரிமையை பெற வழிகாட்டுவது, மாணாக்கர்கள் பல்வேறு திறனறி தேர்வுகளில் ஆர்வமுடன் பங்கேற்க தேவையான அடிப்படை விவரங்களை வழங்கி ஊக்கமளித்தல், அதாவது இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஒலிம்பியாட், நேஷனல் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஒலிம்பியாட், NSTSC எக்ஸாம், ஜியோஜீனியஸ், NBO, ASET, NSCJS, HBVS, NMMS, ட்ரஸ்ட், இன்ஸ்பயர் அவார்ட் போன்ற பல்வேறு போட்டிகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் விதத்தில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஆய்வு மாதிரிகள் தயாரித்தலில் சிறந்த பங்களிப்பை வழங்கி பரிசு பெறும் மாணாக்கர்களை இஸ்ரோ, கூடங்குளம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், IIT, காவலூர் அப்சர்வேட்டரி, CLRI போன்ற மாநில, தேசிய அறிவியல் மையங்கள் மற்றும் ஆய்வுக்கூடங்களுக்கு கல்வி சுற்றுலா அல்லது களப்பயணம் அழைத்து செல்வதற்காகவும் இத்திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. மேலும் 8ஆம் வகுப்பில் உள்ள கணிதம் அறிவியலில் மீத்திரமிக்க மாணவர்களை இனம் கண்டு மாதிரி பள்ளிகளில், அதாவது சூப்பர் 40 சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் மாதிரி பள்ளிகளில் சேர்க்கை செய்து தொடர்ந்து கண்காணித்து IIT, NIT, IISc போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை செய்திடவும் இத்திட்டமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்திட்டத்தை செயல்படுத்திட 710 வானவில் மன்ற தன்னார்வ கருத்தாளர்கள் தன்னார்வ நிறுவனத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி ஒன்றிய அளவிலான குழுக்கள், மாவட்ட அளவிலான குழுக்கள், 4 மண்டல அளவிலான ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு இத்திட்டம் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்றிய அளவிலான குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட்டார கல்வி அலுவலர்னு சொல்லக்கூடிய BEO, அது இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள், BRC சூப்பர்வைசர், டீச்சர் எஜுகேட்டர்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பயிற்றுனர்கள், வானவில் மன்ற ஒருங்கிணைப்பு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், இவர்களெல்லாம் ஒன்றிய அளவிலான குழுக்களில் இடம்பெற்றுள்ளனர். மாவட்ட அளவிலான குழுவில் பார்த்தீங்கன்னா CEO, DEO, APO, டயட் பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்நிலை, மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், வானவில் மன்ற ஒருங்கிணைப்பு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள்லாம் மாவட்ட அளவிலான குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. சரி, இந்த மன்ற செயல்பாடு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில், ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6, 7, 8 வகுப்புகளுக்கு மட்டும்தான். இந்த கருத்தாளர் பாட ஆசிரியனுடைய முன்னிலையில் தான் இந்த சோதனையில் மாதத்துக்கு ஒரு நாள் பள்ளியில் செய்து காட்டுவார். அவ்வாறு அவர் செய்து காட்டும் பொழுது மாணாக்கர்களையும் செய்ய வைத்து அவர்களிடம் விவாதிக்கவும் விளக்கம் அளிக்கவும் பாட ஆசிரியர் ஊக்குவிக்கணும். இதனை வானவில் மன்ற கருத்தாளர்கள் இதற்கான அலைபேசி செயலியின் வழியாக உரிய பதிவை மேற்கொள்வாங்க. மேலும் வானவில் மன்ற கிளப் ஆக்டிவிட்டியானது மாதத்துக்கு ஒரு முறை பள்ளியில் இருக்கிற ஆசிரியராலும் குழந்தைகளுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் HMஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கும்போது, வழக்கமான வகுப்புகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் தேவையான செயல்பாடுகளை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து எளிதாக செயல்படுத்தணும்னு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. மேலும் வானவில் மன்ற செயல்பாடு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும்பொழுது அதிகபட்சம் அந்த குழுவில் 60 மாணவர்கள் தான் இடம்பெறணும். 60 மாணவர்களுக்கு மேல் இடம்பெறும்போது 2 குழுக்களாக பிரித்து நடத்தணும்னு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. குழு அடிப்படையில் செயல்பாடுகள் அமைக்கும்போது ஒவ்வொரு வானவில் மன்ற நிகழ்வுக்குமே ஒரு OTP ஒன்று கிரியேட் செய்யப்படணும். தலைமை ஆசிரியரால் கிரியேட் செய்யப்படுற இந்த OTP தான் வானவில் மன்ற கருத்தாளர்கள் பள்ளிக்கு அந்த செயல்பாட்டை செய்து காட்டியதற்கான அட்டண்டன்ஸாக கருதப்படுது. மாணவர்களுக்கு நேரடி அனுபவங்களை அளித்து நிலையான நடத்தை மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய இந்த செயல்பாடானது வானவில் மன்ற கருத்தாளர்களால் மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்பட்டாலும், பள்ளியில் உள்ள வானவில் மன்ற பொறுப்பாசிரியர்களாலும் மாதத்துக்கு ஒரு முறை வானவில் மன்ற செயல்பாடுகள் நடத்தப்படணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த வானவில் மன்ற நிகழ்வானது 1.5 மணி நேரம் நடத்தப்பட வேண்டும் எனவும், அன்றைய தினத்தில் அந்த மாதத்தில் வரக்கூடிய அறிவியல் சார்ந்த, கணிதம் சார்ந்த சிறப்பு தினங்கள் குறித்து விவாதிக்கலாம், தகவலை பரிமாறலாம். மேலும் கணிதம் மற்றும் அறிவியல் சார்ந்த விளையாட்டு முறையிலான செயல்பாடுகள் ஆசிரியரால் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்கள் முழு ஈடுபாட்டோடு குழு செயல்பாடாக செயல்பட்டு புதியன உருவாக்கம் செய்தல் வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறாங்க. வானவில் மன்ற செயல்பாடுகளாக என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை பார்த்தோம்னா, அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு களப்பயணம் கூப்பிட்டு போகிறது, குழு செயல்பாடுகளில் செய்யப்படும் மாதிரிகளை காட்சிப்படுத்துறது,
அரிய பொருள்களை சேகரித்து பதப்படுத்தி பொருட்காட்சி அமைக்கிறது, கணிதம் மற்றும் அறிவியல் தொடர்பான சிறப்பு பேச்சாளர்களை அழைத்து கூட்டங்களை நடத்துறது, அறிவியல் நாள் மற்றும் அறிவியல் அறிஞர்களின் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடுறது, காலநிலை குறிப்புகள் மற்றும் அறிவியல் சார்ந்த நவீன செய்திகளை தொகுத்து நூலாக வெளியிடுறது, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறது, இயற்கை உரம் தயாரிப்பதில் பயிற்சி அளிக்கிறது, இது போன்ற வானவில் மன்ற செயல்பாடுகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் குரூப் ஆக்டிவிட்டியாக வேறு என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, மாதத்தினுடைய சிறப்பு அறிவியல் தினங்கள், கணித தினங்கள் குறித்து விரிவான விவாதம் செய்கிறது, சிறு சிறு அறிவியல் செயல்பாடுகளின் மூலமாக அறிவியல் செய்முறை மற்றும் அறிவியல் விதிகளை முழுமையாக உணர்ந்து புது அறிவியல் செயல்பாடுகளை திட்டமிடுறது, அதே போல் நடப்பு நிகழ்வு சிக்கல்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, மேலும் விவாதங்கள், கருத்தரங்குகள் போன்றவற்றை நடத்துறதெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கல்வியாண்டு அதாவது 2024-25 கல்வியாண்டில் வானவில் மன்ற போட்டிகளுக்கு ஒரே தலைப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கணிதம் மற்றும் அறிவியலின் அணுகுமுறைகள். இதுதான் வானவில் மன்ற போட்டிகளுக்கான 2024-25 கல்வியாண்டுக்குரிய போட்டி தலைப்பு. போட்டிகள் நவம்பர் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் பள்ளி அளவில் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போட்டிகளில் மாணவர்கள் 3 பேர் கொண்ட குழுவாக தான் பங்கேற்கணும். எத்தனை குழு வேணாலும் போட்டியில் பள்ளி அளவில் பங்கேற்கலாம். ஆனால் தேர்வு செய்யப்பட வேண்டிய குழுக்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா, மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப, அதாவது அந்த ஸ்கூலில் 300 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 5 குழுக்கள் தேர்வு செய்யப்படணும். 101லேருந்து 300 ஸ்ட்ரென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுக்கு 4 குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். 51லேருந்து 100 ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூலுக்கு 3 குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். 50 மாணவர்களுக்கு கீழே இருக்கிற ஸ்கூலில் 1 அல்லது 2 குழுக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த போட்டிகள் வட்டார அளவில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்தில் கடைசி வாரம் 4வது வாரத்தில் வட்டார அளவில் நடக்குது. வட்டார அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குழுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 குழுக்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து மாவட்ட அளவிலான போட்டி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2025 நடத்தப்பட இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் 4 குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அளவிலான போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. மாநில அளவிலான போட்டிகளானது பிப்ரவரி மாதம் 2025 நடத்தப்பட இருக்குது. இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டார அளவிலான போட்டிகளின் போதே அந்த குழுவினுடைய தலைவர்கள் தான் போட்டிகளில் பங்கேற்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தான் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் குழு தலைவர்கள் மட்டுமே போட்டியில் பங்கேற்றால் போதுமானதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களில் 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்படணும். குழு தலைவராக ஒருத்தராகவும் குழு உறுப்பினர்களாக 2 பேரும் இருக்கணும். குறைந்தபட்ச மாணவர் இருக்கிற ஸ்கூலில் தனிநபராக கூட இருக்கலாம். குழுவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருபாலருமே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குழுவில் ஒரு வகுப்பு மாணாக்கர்களோ அல்லது ஒரே பிரிவை சார்ந்த மாணாக்கர்களோ அல்லது வேறு வேறு வகுப்பை சார்ந்த மாணாக்கர்களோ கூட குழுவில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. வானவில் மன்ற போட்டிகளில் பள்ளி அளவில் இருந்து ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் செல்லும் பொழுது இந்த குழுவை சார்ந்த மாணாக்கர்கள் தொடர்ந்து செல்லணும். அடுத்து ஒன்றியம், மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளுக்கு குழுவின் தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டால் போதுமானதுன்னு மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. போட்டிகள் கண்டிப்பாக பள்ளி அளவில் நடத்தப்படும் போது குழு செயல்பாடாக தான் மதிப்பிடப்படணும். முக்கியமாக வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வானவில் மன்றம் சார்ந்த இந்த செயல்முறைகளில் சில மாதிரி செயல் திட்டங்களையும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்த வானவில் மன்ற போட்டிகளில் காட்சி பொருளாக இருக்கலாம், ஆய்வு கட்டுரைகளாக இருக்கலாம், அல்லது ஒர்க்கிங் மாடல் இயங்கும் மாதிரிகளாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் கீழ்கண்ட இந்த 100 மதிப்பெண்கள் அடிப்படையில் அது மதிப்பீடு செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. படைப்பின் கருப்பொருளின் உண்மைத்தன்மைக்கு 15 மதிப்பெண்கள், தலைப்புக்கும் கருப்பொருளுக்கும் உள்ள தொடர்பு தன்மைக்கு 10 மதிப்பெண், படைப்பில் புதுமை, புதிய அணுகுமுறை, புதிய வடிவமாக இருந்தால் அதுக்கு 10 மதிப்பெண், தகவல்களை தொகுத்து பகுத்து அறிந்துள்ள விதத்திற்கு 10 மதிப்பெண், ஆய்வு முறையும் மற்றும் ஆய்வு மதிப்பீடும் 10 மதிப்பெண், சமூக சவால்களுக்கு தீர்வு கண்ட விதத்துக்கு 15 மதிப்பெண், குழுவாக செயல்பட்ட, இணைந்து செயல்பட்ட விதத்திற்கு 10 மதிப்பெண்கள், ஆய்வு மாதிரி ஆலோசனைகளின் பரவல் தன்மைக்கு 10 மதிப்பெண்கள், மேலும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்த முறைக்கு 10 மதிப்பெண்கள் என மொத்தம் 100 மதிப்பெண்கள் எவ்வாறு பிரித்து மதிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த செயல்முறையிலே கொடுத்துருக்குறாங்க. நன்றி.